இந்த யோகாவை தினமும் செய்து வர வர உங்கள் மனம் ரெக்கை கட்டி பறக்கும், இதமாக இருக்கும். நீங்கள் ஒரு ஈர்ப்புத்தன்மை கொண்டவராக மாறுவீங்க. யாரும் அவ்வளோ சீக்கிரம் உங்களை ஏமாற்ற முடியாது. அந்த விழிப்பு நிலை கிடைக்கும், மயங்க மாட்டீங்க. ஆரோக்கியம் தக்க வைத்து கொள்ளலாம், நீண்ட நாள் வாழலாம். ஆனால் யோகாவை நம்ம செய்கிறதில் விஷயம் இல்லை. அதை செய்யும்போது உணரணும், நுட்பத்தை ஆராய்ச்சி செய்யணும், அதுதான் விஷயம். இந்த யோகா பண்ணும்போது என் உடம்புக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி செய்யணும், அதை உணரணும். அப்போ தான் அது இந்த உடலுக்குள்ளே ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஏதோ நானும் செய்கிறேன் அப்படின்னு கையை தூக்கி காலை தூக்கி அப்படி இல்லை. இது உணர்ந்து செய்யக்கூடிய கலை. அதை நேசித்து அதுக்குள்ளே இறங்கணும். மூச்சு பயிற்சி, ஒவ்வொரு மூச்சு பயிற்சியும் இந்த உடலில் மிகப்பெரிய சக்தியை கொடுக்குது. அதை நம்ம ஆராய்ச்சி செய்து இந்த உயிர் உடலுக்குள்ளே தங்கி இந்த உலக சுகத்தை அனுபவிப்பதற்கு, ஆனந்தமாக வாழ்வதற்கு மூச்சு பயிற்சி முக்கியம். இப்போ மூச்சு பயிற்சி பண்ண பண்ண அந்த புத்துணர்ச்சி கிடைக்கும். எல்லா மனிதனும் இந்த பயிற்சியை செய்தே ஆகணும். எந்தெந்த விஷயத்துக்கும் எங்கெங்கே அலைகிறோம், எங்கெங்கேயோ இடம் விட்டு போகிறோம். யோகா எங்கே கிடைக்குதோ அங்கே போயிடுங்க, கற்றுக்குங்க. அப்புறம் நீங்கள் ஆராய்ச்சி செய்யுங்க, அனுபவிங்க, நீண்ட நாள் வாழலாம். நமக்கு நாமே மருத்துவர். ஆரோக்கியமே மந்திரம், உடலே எந்திரம், விழிப்பு நிலைய தந்திரம். இதை நம்ம வாழ்க்கையில் நினைத்து உணர்ந்து யோகா செய்து வர வர ஆரோக்கியமாக வாழலாம், மனதை இதமாக வைத்து கொள்ளலாம், நல்ல வாழ்க்கை வாழ்ந்து மனநிறைவு பெறலாம். இந்த மனநிறைவு தான் இந்த யோகா கொடுக்கும். அது இல்லாமல் தான் மனிதன் துன்பத்தில் தவித்து புலம்புறான். மனநிறைவு கிடச்சிருச்சுன்னா மனிதன் ஆனந்தமாக இருப்பான். எதுலேயுமே மனநிறைவு அதை கொடுக்கும் இந்த யோகா கலை. தினமும் யோகா செய்வோம், நம்ம வாழ்க்கையை யோகாவாக மாற்றுவோம். தன்னை உணர்ந்தால், தன் எண்ண ஓட்டத்தை உணர்ந்து வாழ்ந்தால் என்றும் பேரானந்தம்.